சிவன் உண்மையாவே எப்படி பிறந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு அப்பா அம்மா யாராச்சும் இருக்காங்களா? புராணங்கள் சொல்ற அந்த உண்மை என்னன்னு கேட்டா கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. ஒரு டைம்ல படைக்கிற கடவுள் பிரம்மாவுக்கும் காக்கிற கடவுள் விஷ்ணுவுக்கும் பெரிய சண்டையே வந்துச்சு. நான் தான் பெரிய ஆளு, நீ இல்ல அப்படின்னு ரெண்டு பேரும் பயங்கரமா வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல திடீர்னு அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல கண்ணுக்கே எட்டாத ஒரு பிரம்மாண்டமான நெருப்பு தூண் உருவாச்சு. அப்போ ஒரு குரல் கேட்டுச்சு. இந்த தூணின் அடியையோ அல்லது முடியையோ யார் முதலில் பார்க்கிறார்களோ அவர்களே பெரியவர். சரின்னு சொல்லிட்டு விஷ்ணு பன்றி அவதாரம் எடுத்து அடிய தேடி பூமியை தோண்டிட்டு கீழே போனாரு. பிரம்மா அன்னப்பறவையா மாறி முடிய தேடி மேல பறந்து போனாரு. எவ்வளவோ வருஷம் தேடியும் ரெண்டு பேராலையும் அதோட முடிவை கண்டுபிடிக்கவே முடியல. கடைசியில ரெண்டு பேரும் அவங்க தோல்வியை ஒத்துக்கிட்டப்போ அந்த நெருப்பு பிழம்பிலிருந்து சிவபெருமான் வெளியில வந்தாரு. அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சது, சிவனுக்கு பிறப்பும் இல்ல இறப்பும் இல்லை. அவர்தான் அந்த ஆதி அந்தம் இல்லாத ஜோதின்னு. சுருக்கமா சொல்லணும்னா சிவன் ஒரு சுயம்பு, தானா உருவானவர்.